Sains Hospitals. நிறைய இடத்துல டீடாக்ஸ்னு சொல்லுவாங்க. டீடாக்ஸ் அப்படிங்கிறது என்ன? உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை வெளியே கொண்டு வரது தான் டீடாக்ஸ். இன்டெஸ்டைன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குறுமிளகு மாதிரி பட்டாணி மாதிரி நம்மளோட மலமெல்லாம் கட்டி இருக்கும். அதன் மூலமா டாக்ஸிக் அதிகமாகி நம்ம உடம்புல கட்டிகள் அது இது நம்ம நோய்களாக மாறுது. உடம்ப டீடாக்ஸ் பண்ணுனா என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா டாக்ஸின்ஸ் உடம்புல இருக்காது, இன்டைஜஷன் வராது, கட்டிகள் வராது. இதை சரன்ஸ் மருத்துவமனையில் இன்பேஷண்டா வச்சு நம்ம பண்றோம். கண்ணுக்கான மருந்துகள் இருக்குது, காதுக்கான மருந்துகள் இருக்குது, வாயிலிருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கிளீன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 3 நாள் ப்ரோக்ராம் தான். இங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா சித்தா இருக்குது, ஆயுர்வேதா இருக்குது, ஹோமியோ, வர்மா, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், தொக்கணம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் சேர்ந்து நம்ம தெரபிஸ் பண்ணுறோம். இந்த புத்துணர்வு சிகிச்சைக்கு நீங்கள் யார் வேணால் வரலாம். என்னோட பேர் எலிசபெத். பேக் பெயின், சையாட்டிக் பெயின் தான் வந்துருக்கிறேன். இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன். 2 மாதமாக எடுத்துருக்கிறேன். மெடிசன் எடுத்த பிறகு நல்லா இருக்குது. எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. என்னுடைய அந்த வலிகள் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருக்கு. இங்கே ஹாஸ்பிட்டலுமே வந்து உண்மையில நல்லா கவனிக்கிறாங்க. டாக்டர்ஸ் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு நல்லா ஆன்சர் பண்ணி அதுக்கான மருந்து கொடுக்குறாங்க. இது மாதிரி உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல தீர்வு இருக்குன்னு நான் நம்புகிறேன். வணக்கம் நண்பர்களே, சரன்ஸ் மருத்துவமனை மூலமாக உங்களை சந்திப்பதின் மகிழ்ச்சி. இந்த டீடாக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம். நிறைய இடத்துல டீடாக்ஸ்னு சொல்லுவாங்க. டீடாக்ஸ் அப்படிங்கிறது என்ன? உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை நம்ம வந்து சில முறைகள் பயன்படுத்த ஆயுர்வேதா சித்தால சில முறைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த முறைகள் மூலமாகவும் வெளியே கொண்டு வரது தான் டீடாக்ஸ். இந்த டீடாக்ஸோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு பயங்கர ஃப்ரெஷ் ஆயிரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஆட்டாப்சிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குறுமிளகு மாதிரி பட்டாணி மாதிரி பிளாக் கலரில் டாக்ஸின் இந்த நம்மளோட மலமெல்லாம் கட்டி இருக்கும். நிறைய இடத்துல இருக்கும். ஏன்னா நம்ம சரியாக டீடாக்ஸ் பண்ணுறது கிடையாது. அதன் மூலமாக அந்த கேஸ் ஃபார்ம் ஆகி அதன் மூலமாக டாக்ஸிக் அதிகமாகி அதன் மூலமாக ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாகி டெபாசிட்ஸ் அதிகமாகி நம்ம உடம்புல கட்டிகள் அது இது நம்ம நோய்களாக மாறுது. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்றைக்குமே ஒரு 6 months ஒன்ஸ், அட்லீஸ்ட் 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 1 yearக்கு ஒரு தடவை கம்பல்சரி நீங்கள் வந்து டீடாக்ஸ் பண்ணிக்கணும். உடம்ப டீடாக்ஸ் பண்ணுனா என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா டாக்ஸின்ஸ் உடம்புல இருக்காது. ஸோ நமக்கு தேவையில்லாமல் இன்டைஜஷன் வராது, கட்டிகள் வராது, உடம்பு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம உணவு முறைகளை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இதை சரன்ஸ் மருத்துவமனையில் இன்பேஷண்ட்டாக வச்சு நம்ம பண்ணுறோம். ஸோ இன்பேஷண்ட்டை என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் நாள் வந்து உங்களை ஃபாஸ்டிங் போட்டுட்டு 2வது நாள் வந்து உங்களுக்கு டீடாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். டீடாக்ஸ் பண்ணுறது வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. வருமால சில மெத்தட் இருக்குது. அதே மாதிரி கண்ணுக்கான மருந்துகள் இருக்குது, காதுக்கான மருந்துகள் இருக்குது, வாயிலிருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக பாடியை வந்து ஒரு ஸ்டீம் எல்லாம் கொடுத்து டீடாக்ஸ் பண்ணுறது, பாடியில் இருக்கக்கூடிய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியாகிறதுக்காகவும் ஓவரால் அவுட் சைடில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியாக இருக்கும் ஒரு மெத்தட். ஸோ இந்த டீடாக்ஸ் நீங்கள் எடுக்கும் பொழுது இந்த 3 நாள் ப்ரோக்ராம் தான். இது நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல வந்து பயங்கர எனர்ஜெட்டிக் இருக்குது. இது என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நோய்கள் வர்றது வெகுவாக குறைக்கப்படுகிறது. நோய்கள் இருந்தால் தவிர்க்கப்படுகிறது. அது தேவையில்லாத மருந்துகளை நம்ம குறைச்சிக்கலாம். நிறைய இப்போ கொலஸ்ட்ராலுக்கு மருந்து அது தேவையில்லை. அது உணவுகள் மூலமாகவும் சில பயிற்சிகள் மூலமாக தாராளமாக அதை குறைச்சிக்கலாம். ஏன்னா பிளட் தின்னர் தான் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் மருந்தாக கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி நோய்கள் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா டீடாக்ஸ் பண்ணும்போது தேவையில்லாத நோய்கள் வராது. இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு அல்சர் கிரியேட் ஆகுது, அது தொடர்ந்து நீங்கள் மருந்துகள் எடுக்கிறீங்க, அந்த மருந்துகள் சப்ரசண்ட்டாக உள்ள சப்ரஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஏதாவது நோய்கள் வரும்போது மறுபடியும் மருந்துகள், இது அத்தனையுமே எங்கே போய் டெபாசிட் ஆகும்? நம்ம உடம்புல கட்டிகளாகவோ நோய்களாகவோ தான் மாறும். ஸோ இது இல்லாத ஒரு உடம்பை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் டீடாக்சிஃபிகேஷன் ப்ரோக்ராம். எனி ஒன் கேன் டேக். யாராக இருந்தாலும் எபோவ் ஒரு 7 years மேலே நீங்கள் டீடாக்ஸ் பண்ணி உடம்பு நல்லா வச்சுக்கிறது. இப்போ குழந்தைகளுக்கே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் இருக்கும், நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அது வந்து இந்த மலச்சிக்கல் இந்த டீடாக்ஸ் பண்ணிங்கன்னா குணமாகும். ஏன்னா அந்த ஒரு வகையான அந்த கான்ஸ்டியூஷன் ரெமடியெல்லாம் நம்ம கொடுப்போம். இதில் வந்து நம்ம தெரப்பி கொடுப்போம், டாக்டர்ஸ் சில மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, அந்தந்த ஸ்பாட்டில் டிசைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இல்லை நான் வந்து எனக்கு உடம்புல நல்லா ரெஜுவினேஷன் வேணும்னா தெர் இஸ் அ ரெஜுவினேஷன் ப்ராசஸ். அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன, இப்போ உங்களுக்கு நர்வ்ஸ் கோளாறு இருக்குது, எனக்கு கண் பார்வை கொஞ்சம் சரியில்லை, நான் வந்து இன்சுலின் போட்டுட்ருக்கிறேன், இது வந்து நான் வெளியே வரணும், நான் வந்து ரொம்ப மருந்துகள் எடுத்துகிட்ருக்கிறேன், இந்த மருந்துகள் எனக்கு ரொம்ப பக்க விளைவுகள் இருக்குது, இந்த மருந்துகள் நான் வெளியே வரணும், நான் தொடர்ந்து 10-20 வருஷமாக அல்சருக்கு மருந்து எடுத்துக்கிறேன், எனக்கு குணமாகவே இல்லை, இப்போ எனக்கு இதுலேருந்து நான் ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பலர் எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா 6 days 7 days கழிச்சு வெளியே போகும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும். எனக்கு நடக்கவே முடியல,
எனக்கு இடுப்பு பிடிச்சிருச்சு, எனக்கு வந்து கையை இதுக்கு மேலே தூக்க முடியல, இதுக்கு மேலே என்னால் கையை மேலே தூக்க முடியல, என்னால் இதுக்கு மேலே கையை மேலே தூக்கல, இந்த மாதிரி பலர் இருக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் இந்த தெரப்பி பண்ணிங்கன்னா உடனே சரியாது. அதேமாதிரி ஃப்ரோசன் ஷோல்டர், பின்னாடி வந்து எனக்கு ஷோல்டர் ஃப்ரோசன் ஆகிடுச்சு அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரப்பிஸ், அதே மாதிரி டீடாக்சிஃபிகேஷன் எடுத்திங்கன்னா பாடி ரிலாக்ஸ் ஆகும். அதே மாதிரி எனக்கு வயிறு உப்புன மாதிரியே இருக்குது, எனக்கு எப்போ பாரு ஏப்பம் வருது, இதெல்லா பிரச்சனைகளுமே இந்த டீடாக்ஸ் 1-3 நாள் இல்லை ரெஜுவினேஷன் அப்படின்னு பண்ணிங்கன்னா ஒரு 7 days நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கேருந்து கேரளா போவாங்க இல்லையா, பெரிய பெரிய சினி ஆக்டர்ஸ் தான் போவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை குமரகம் போவாங்க, அங்கே போய் நான் டீடாக்சிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வரேன், ரெஜுவினேஷன் போகிறேன்றது இதுதாங்க, ஒன்றுமே இல்லை. அதை விட சூப்பர் எக்ஸலண்ட் மெடிசன் இன்டகிரேட்டடில் இருக்குது. அங்கே ஒன்லி ஆயுர்வேதிக் தான். இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா சித்தா இருக்குது, ஆயுர்வேதா இருக்குது, ஹோமியோ, வர்மா, வேறு நிறைய டான் தெரப்பி, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், இந்த மாதிரி தொக்கணம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் சேர்ந்து நம்ம தெரப்பிஸ் பண்ணுறோம். இந்த தெரப்பி நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கைட் பண்ணுவாங்க. டாக்டர்ஸ் வந்து டயட்டை கைட் பண்ணுவாங்க, டீடாக்ஸ் பண்ணுவாங்க, எனர்ஜைஸி எப்படி உடம்பை எனர்ஜைசிங்காக வச்சுக்கிறது, எங்கே எப்படி வச்சுக்கிறதுங்கிற பல விஷயங்களை இந்த டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இது ஒரு எக்ஸலண்ட்டான ப்ரோக்ராம். யாருக்கு வேணாலும் ஒன்றா ரெஜுவினேஷன் இல்லை டீடாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய நான் மருந்துகள் எடுக்கிறேன், இதுலேருந்து வெளியே வரணும், இதனால் ரொம்ப பக்க விளைவுகள் ஜாஸ்தி, எனக்கு சரி பண்ண முடியும், நான் டிப்ரெஷனாக இருக்கிறேன், இதுலேருந்து வெளியே வந்துடணும், உடனே வெளியே வரணும், என்ன பண்ணுறது, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது, மலச்சிக்கல், நான் எல்லா மருந்துகளும் சாப்பிட்டேன், மலச்சிக்கலாக இருக்குது, என்ன பண்ணுறது, எனக்கு இடுப்பு வலி, கருத்து வலி, சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்குது, லம்பா ஸ்பாண்டிலோசிஸ் இருக்குது, எனக்கு சயாட்டிக்கா இருக்குது. இந்த ரெஜுவினேஷன் ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 7 நாள் போகும்போது ஃப்ரீயாக நடந்து போவீங்க. ஸோ இங்கே வந்து தெரப்பீஸ், மருத்துவம், இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் சும்மா இருக்க, எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு பாடியில் வியாதியே இல்லை, யூ கேன் டேக் அ டீடாக்ஸ் ப்ரோக்ராம். 3 நாள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி ஃப்ளோ உங்களுக்கு உடம்புலேயே தெரிய ஆரம்பிச்சிடும். இருக்கிற வச்சு நமக்கு என்னென்ன ஆரோக்கியம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கிறது, அதை வந்து ரெஜுனேட் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த புத்துணர்வு சிகிச்சைக்கு நீங்கள் யார் வேணால் வரலாம். இதில் உங்கள் நோய்கள் குறைக்கப்படும், மருந்துகள் குறைக்கப்படும், ஒரு புதிய ஆரோக்கியம் உங்களுக்கு கண்கூட தெரியும். இதுதான் இந்த மருத்துவத்தினுடைய சிறப்பு. நன்றி, வணக்கம். We strongly believe the first duty of the doctor is to educate people not to take lifetime medication unless necessary, and if necessary it should be without side effects. இதுதான் எங்களுடைய கான்செப்ட். Sarans Hospitals. உங்களோட ஆரோக்கியம் தான் நம்ம சரன்ஸ் மருத்துவமனையோட ஒரே நோக்கம். சரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஆயுஷ் இன்டெகிரேட்டட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோ மெடிசன்ஸ், தென் நேச்சுரோபதி தெரப்பி, அக்யூபஞ்சர், அக்யூப்ரெஷர், ரிஃப்ளெக்ஸாலஜி, ரைக்கி, இந்த மாதிரி நோய்களுக்கு ஏற்ப சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. உள்ளுக்கு எந்த அளவுக்கு மருந்துகள் கொடுக்குறோமோ வெளிப்புற சிகிச்சைகளுக்கும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அபியங்கம்னு சொல்லப்படுற ஆயில் தெரப்பியில் இருந்து உங்களுக்கு ஷிரோதாரா, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆயுர்வேதால, சித்தால, வர்மால எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய தெரப்பீஸ் எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டலில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் வர்றப்போ ஒரு நல்ல ஒரு ஹோம்லியாக ஃபீல் பண்ணுவீங்க. இலவசத்துக்கு மறுபெயரே நம்ம சரன்ஸ் மருத்துவமனை தாங்க. எவ்ரி மந்த் வந்துட்டு ஃப்ரீ கேம்ப் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு, வாத நோய்கள் உள்ளவங்களுக்கு, வீசிங், ஆஸ்துமா இருக்கவங்களுக்கு, மலச்சிக்கல் பிரச்சனை அதிகமாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு குறிப்பிட்ட நாட்களில் இலவச மருத்துவ முகாம் நடக்கும். அவங்களுக்கான மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம இலவசமாகவே ப்ரொவைட் பண்ணி வந்துட்டு இருக்கோம். எல்லா நோய்களும் பார்த்தீங்கன்னா இந்தாங்க மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுல சரியாகிறது இல்லை. சில நோயாளிகளுக்கு மருத்துவமனையிலேயே தங்கி சிகிச்சை அளிக்க வேண்டியிருக்கும். அதற்கு நம்மளோடதுல இன்பேஷண்ட் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்கு. அண்ட் தங்குற இடமா இருக்கட்டும் சரி, அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. ப்ரொலாங்காக இருக்கக்கூடிய க்ரானிக் டிசீஸ், அதுக்கு உங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களை அழகாக நாங்கள் டேக் கேர் பண்ணி உங்களோட கண்டிஷன்ஸ் எல்லாமே க்யூர் பண்ணி நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். நம்மளோட சரன்ஸ் ஹாஸ்பிட்டலோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் டாக்டர் சரண். திரு சரண் அவர்கள் சாரனுடைய அணுகுமுறையும் சரி, நைஸ் பர்சன், சிம்பிளிசிட்டி அண்ட் ஹியூமனிட்டி. சார் எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து அவ்வளோ ஸ்மைலிங்காக இருப்பாங்க. அவங்களோட ஃபேஸ் அவ்வளோ பிரைட்டாக, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பேஷண்ட்ஸ் கிட்ட பேசுறது வந்து ரொம்ப பொலைட்டாக இருக்கும். சில பேஷண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கிற அந்த பெயினாலே ரொம்ப அக்ரவேட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட ரொம்ப ஹம்பிளாக பொலைட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா? சாரோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி கேஸ், இதுலலாம் வந்து நல்லாவே ரிசல்ட்ஸ் நம்ம கொண்டு வர முடியும். திரு சரண் அவர்கள் பல சேவைகளை செஞ்சுட்டு இருக்காருங்க. மதிய நேரத்தில் உணவு வழங்குறோம். மதிய உணவு திட்டம் நாங்கள் எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அண்ட் குழந்தைங்களுக்கு பால் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் அவங்க கூட வர அட்டண்டர்ஸ்க்கும் இலவசமாக உணவு கொடுத்துட்ருக்கோங்க. எந்த பேஷண்ட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் சாப்பிட்டீங்களா அந்த ஒரு வார்த்தை அவங்க கேட்குறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இல்லை. இந்த மாதிரிப்பட்ட நல்ல குணங்களால தான் சார் வந்து இவ்வளோ உயரத்தில் இருக்காங்க. சரன்ஸ் மருத்துவமனையினுடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பது மட்டும் இல்லை, சர்வீஸ் எபோவ் செல்ஃப்.
தன்னலமற்ற பொதுநலம். உங்கள் பணம் எங்கள் நோக்கம் அல்ல. சர்வீஸ் தான், மணி மோட்டிவேஷன் கிடையாது. பணத்துக்காக நாங்கள் எதுவுமே செய்யலை. உங்களுடைய ஆரோக்கியம் மட்டுமே எங்களுடைய நோக்கமாக நினச்சி நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். உங்களோட ஆரோக்கியம் தான் எங்களோட மோட்டிவ். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் நோக்கம். எங்கள் நோக்கம் உங்கள் ஆரோக்கியம் மட்டுமே. சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்.